தேசிய மக்கள் சக்தி கருணநாதன் இளங்குமரன் 32,102 வாக்குகள். சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா 20,430 வாக்குகள். ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் 17,579 வாக்குகள். உதயகுமரன் கீர்த்தி 17,180 வாக்குகள். காராளசிங்கம் பிரகாஷ் 14,767 வாக்குகள். தேவராஜா தஜீவன் 10,027 வாக்குகள். வெண்ணிலா ராசலிங்கம் 8,680 வாக்குகள். பூலோகராஜா ஸ்ரீதரன் 8,504 வாக்குகள். மருங்கன் மோகன் 5,699 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அந்த வகையிலே கருணநாதன் இளங்குமரன் அவர்களும், சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களும், ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகள். ஆபிரகாம் சுமந்திரன் மதியாபரணன் 15,039 வாக்குகள். கேசவன் சஜந்தன் 10,528 வாக்குகள். சுகிர்தன் சந்திரலிங்கம் 9,013 வாக்குகள். இமானுவல் ஆனல் 6,985 வாக்குகள். பிரகாஷ் தியாகராஜா 5,117 வாக்குகள். கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் 4,565 வாக்குகள். சாமுவேல் செல்வநாதன் சந்திரகாசன் இளங்கோவன் 4,553 வாக்குகள். சுரேகா சசீந்திரன் 2,670 வாக்குகள். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் 15,135 வாக்குகள். செல்வராஜா கஜேந்திரன் 13,882 வாக்குகள். கனகரட்னம் சுகாஷ் 13,692 வாக்குகள். நடராஜர் காண்டீவன் 3,119 வாக்குகள். ஞான குணேஸ்வரி கமலச்செல்வம் 2,692 வாக்குகள். மகாதேவன் நடனதேவன் 2,207 வாக்குகள். வாசுகி சுதாகர் 1,634 வாக்குகள். தங்கவேல் ஜெகதீஸ்வரன் 1,616 வாக்குகள். செபஸ்டியாம்பிள்ளை மேவிஸ் ஜீன்சிகா 829 வாக்குகள். அந்த வகையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கஜேந்திரகுமார் காங்கேசர் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சுயேட்சை குழு 17 ராமநாதன் அர்ச்சுனா 20,487 வாக்குகள். கௌசல்யா நரேந்திரன் 15,789 வாக்குகள். சிவபிரகாச மயூரன் 7,462 வாக்குகள். ராமகிருஷ்ணா அறிவன்பன் 6,215 வாக்குகள். பத்மநோஜினி நவரத்னம் 4,789 வாக்குகள். ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் 3,156 வாக்குகள். சிவசுப்பிரமணியம் ஜோகபாலன் 2,022 வாக்குகள். தம்பி ஐயா கிருஷ்ணானந்த் 1,453 வாக்குகள். பவித்ரா கிருபானந்தமூர்த்தி 853 வாக்குகள். அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய சுயேட்சை குழு 17 சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள்.
அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமான முறையிலே என்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலை யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உட்பட அனைத்து அரசியல் பிரதிநிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே நீதியான சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இத்தால் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த தேர்தலுக்காக பாடுபட்டு உழைத்த அனைத்து அரச உத்தியோகத்தர்களும், பல்வேறு தரத்திலே இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் இந்த தேர்தலை மிகவும் வினைத்திறனான முறையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையிலே அனைத்து அரச உத்தியோகத்தர்களுக்கும், அதே வேளையிலே முப்படையினர் மற்றும் போலீசார் இந்த தேர்தலுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வாக்குப்பட்டிகளை தீவு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அதற்கு மேலதிகமாக போலீசார் வாக்கெண்ண நிலையங்களிலும், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமைந்திருக்கின்ற இந்த வாக்கெண்ண நிலையத்திலும் வாக்களிப்பு நிலையங்களிலும் மிக இறுக்கமான பாதுகாப்பு நடைமுறைகளோடு தங்களுடைய கடமைகளை ஆற்றியிருந்தார்கள். அந்த வகையிலே தேர்தல் கடமையிலே ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவர் கோப்பாய் பகுதியிலே மரணமடைந்திருக்கின்றார். உண்மையிலே அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கின்றோம். அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் தங்களுடைய பணியினை ஆற்றியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு